ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலும் உங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசினார். என்ன வார்த்தை ஞாபகம் இருக்குதா? பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொரு பேரையும் பராக்கிரமசாலிகளாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா! இந்த நாளிலும் சற்று கசப்பான செய்தியாக இருந்தாலும் ஆண்டவர் இதை பேச சொல்கிறதுனால நான் பேசுகிறேன். இதை நாம் கடைபிடிக்கும் போது அதோடு கூட எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். வாசிக்கலாம். உபாகமம் 32வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். உபாகமம் 32, 28, 29. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நம்முடைய முடிவை குறித்து நமக்கு ஒரு சிந்தனை வேணும், ஒரு யோசனை வேணும், ஒரு எண்ணம் வேணும். எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறோம், அப்படி வாழ்ந்துடலாம், அப்படி இல்லை. ஒரு முடிவு. இன்றைக்கு யாரை கேட்டாலும் உலகம் ஒரு முடிவுக்குள் போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு பிரசங்கிகள் மட்டுமல்ல, சாதாரண மனுஷங்களும் தாய்மாரும் சகோதரிகளும் சொல்கிற வார்த்தை சீக்கிரத்தில் முடி வந்துடும் போல, உலகத்துக்கு முடி வந்துடும் போல அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய முடிவை குறித்து நாம் நினைக்கிறோமா, சிந்திக்கிறோமா? காலை வேளையில் முடிவென்றால் மரணம், அந்த சாவு, அதை மட்டும் நான் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு, நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமான்னா அநேக வேளைகளில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதம் 73, 24 சங்கீதக்காரனாகிய ஆசாப் சொல்றாரு. வாசிப்போம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். முடிவு என்ன மகிமையில் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆசாப அந்த 23வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். 22 நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். அவன் நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். நான் மூடனா இருக்கிறேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருக்கிறேன், நான் நல்ல மனுஷனா இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை, என்ன முடிவிலே நீர் மகிமையிலே கொண்டு சேர்ப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா! இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஆண்டவரே என்னுடைய முடிவு நன்றா இருக்க வேண்டும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக இருக்கணும். பொதுவாக இதை ஒரு தொழில் தொடங்கும் போது, ஒரு ஊழியம் தொடங்கும் போது, ஒரு வேலைக்கு போகும்போது, படிப்புக்கு போகும்போது இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். இன்றைக்கு ஆரம்பம் அற்பமாக இருக்குதாண்டவரே, திருமண வாழ்க்கை அற்பமாக இருக்குதாண்டவரே, முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும். நல்லது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு, துவக்கம் சிலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் போக போக எப்படி ஆயிடும்? கழுதை தேய்ஞ்சு கட்டெரும்பான மாதிரி வாழ்க்கையில் நல்லதை பார்க்க முடிவதில்லை. ரட்சிக்கப்பட்ட புதுதில் அப்படி ஆகா ஓகோன்னு இப்போ ஆண்டவர் வந்தாலும் போயிடுவேன் இருக்கும். ஆனால் நாட்கள் வருடங்கள் போகும்போது வாழ்க்கையில் பல சோர்வுகள், பல தோல்விகள். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம், நம்முடைய முடிவை குறித்து ஒரு நல்ல எண்ணம், நல்ல வாஞ்சை நமக்கு உண்டாக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல்
நல்ல ஒரு ஓட்டம் ஓடி அவர் சொன்ன வார்த்தையை நாம் கேட்போம். 2 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அடுத்த வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுலப்போஸ்தலன் நம்ம விட ஒரு மோசமான மனுஷனாக தான் இருந்தார். நம்ம யாரையும் கொலை செய்ததில்லை. ஆனால் சவுலாக இருக்கும்போது கிறிஸ்தவர்களை கொலை செய்யணுன்ற ஒரே நோக்கத்தோடு வாழ்ந்தவர். ஆனால் சடுதியில் வந்த ஒளி சந்தித்த போது அவன் கிறிஸ்துவுக்காக ஓட ஆரம்பித்தான். ஒரே எண்ணம், ஒன்றை நான் நோக்கி ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி கடைசியில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை. பொதுவாக அடக்க ஆராதனையில் யாருன்னு இல்லாமல் பிரசங்கம் பண்ணோம். என்ன பிரசங்கம்? குடிகாரனாக இருந்து மரித்திருப்பார், அவருக்கும் பண்ணுற பிரசங்கம் எதுதான் பண்ணுவோம்? நல்ல போராட்டத்தை. வேற என்ன பண்ண முடியும்? கல்லறை தோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கல்லறையிலும் என்ன இருக்கும்? ரெஸ்ட் இன் பீஸ். என்னது? இளைப்பாறுதல். அவர் சமாதானத்தோட இளைப்பாறை கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியாது, எங்கே போனாருன்னு தெரியாது இல்லையா? ஆனால் இங்கே இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இன்றைக்கு வேண்டும். பவுலப்போஸ்தலனை போல நல்ல போராட்டத்தை போராடினேன். செத்த பிறகு யாரோ சொல்றதில்லை, இப்பவே நம்ம சொல்லணும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். ஒரு நாள் கை தூக்குனதில்லை, முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அநேக வசனங்கள் உண்டு, நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, ஒரு நல்ல நாளில் போய் முடிவை பற்றி பேசுகிறாங்களேன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த முடிவை பற்றி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் நல்லா நடக்கும். ஹல்லேலூயா, உண்மைதானே? வாழ்க்கை சரியா இருக்கும்னா வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவா, நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கை தாறுமாறாக இருக்குது, நம்முடைய முடிவை பற்றி ஒரு ஜாக்கிரதை இல்லைன்னா எவ்வளவு நன்மை பெற்றிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் த கிரேட், மாபெரும் அலெக்சாண்டர், அவர் சாகும்போது இன்னும் சீக்கிரத்தில் செத்துருவேன் அப்படின்றப்போ அவர் 3 ஆசையை வைத்தார். அவங்க எல்லாருக்கும் இந்த நிறைய பிரசங்கத்தில் கேட்டிருக்கீங்க. என்ன ஆசை வைத்தார்? அவர் கூட அநேக டாக்டர்ஸ் இருந்தாங்களாம். உலகத்திலேயே பெரிய பெரிய திறமைசாலிகளான டாக்டர்ஸ் அவர் கூட வச்சுருந்தாங்க. இவர் சொன்னாராம், நான் மரித்த பின் என்னுடைய பெட்டியை, காஃபினை சுமந்து கொண்டு போகிறது இந்த பெரிய அறிவான டாக்டர்ஸ் தான் சுமந்துக்கிட்டு போகணும். முதல் ஆசை. 2வது ஆசை, என்னுடைய பெட்டி சுமக்கப்பட்டு தெருவில் போகும்போது விலையேற பெற்ற ரத்தினங்கள், பொன், வெள்ளி எல்லாத்தையும் தெருவெல்லாம் நீங்கள் வீசி போட்டுக்கிட்டே போகணும். 2வது ஆசை. 3வது ஆசை, என்னுடைய பெட்டியில் துவாரங்கள் வைக்கப்பட்டு இருக்கணும், என்னுடைய 2 கரமும் வெளியே நீட்டப்பட்டு இருக்க வேண்டும். 3 ஆசை. வேடிக்கையாக இருக்கு இல்லையா? உலக சாம்ராஜ்யங்களை எல்லாம் பிடித்து கொண்டு எல்லா நாடுகளையும் வல்லரசுகளையும் தன் கைக்குள்ளாக்கி கொண்டு இனி தான் சம்பாதிக்க வேண்டியதில்லை, தான் செய்ய வேண்டியதில்லை என்று மறிக்க போகிற நிலையில் அலெக்சாண்டர் சொல்றாரு, என்னை சுமக்கிறது டாக்டர்ஸ்,
எதற்காகவென்றால் டாக்டர்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருந்தாலும் மரணம் என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. அதை தாண்ட ஒருவனாலும் முடியாது. முதலாவது. ரெண்டாவது, நான் சவதரித்த, நான் சேர்த்த பொன்னு வெள்ளி எல்லாமே நான் செத்து போகும்போது விட்டுட்டு தான் போகணும். அதை நான் கொண்டு போக முடியாது. ஆகவே அதையெல்லாம் தெருவில் போட்டுருங்க. மூன்றாவது, 2 கைகளையும் வெறுங்கையாய் நான் வைத்து கொண்டு தான் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, நாம் என்ன யோசிக்கிறோம் எனக்கு தெரியல. வாழ்க்கையில் எப்படியாவது இதை சம்பாதித்துடலாம், இப்படி வாழ்ந்து விடலாம், அப்படி வாழ்ந்து விடலாம் அப்படி நான் நினைக்கிறோம். நீங்கள் சொத்துக்களை சேர்ப்பதோ பணத்தை சம்பாதிப்பதோ தவறு கிடையாது. கண்டிப்பாக ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் முடிவை குறித்து ஒரு ஜாக்கிரதை நமக்கு வேண்டும். என்னுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் பவுலப்போஸ்தலன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, கவனிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என்ன ஒரு ஆசை பாருங்க. பவுலப்போஸ்தலன் அவ்வளோ ஊழியங்களை செய்தாரு. ஆனாலும் சொல்றாரு, என் பிராணனை நான் அருமையா எண்ணல்ல, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முடிவென்று சொல்லும்போது நீங்க நினைக்கலாம், எனக்கு இன்னும் வயசாகல, 30 வயசுல வந்து முடிவை பத்தி பேசுறதா? 60-70 வயசானவங்க நினைக்கலாம், ஓ நம்ம இனிமேல் முடிவை பத்தி யோசிக்கலாம். யாருக்கு, எந்த வயதினருக்கு எப்போ முடிவு? அவர் சித்தம்தான் நிறைவேறும் இல்லையா? அவர் திட்டமிட்ட நாள்ல நம்ம போய் தான் ஆகணும். ஆகவே எப்போதும் முடிவை குறித்து ஒரு ஜாக்கிரதை. ஆரம்பம் நல்லா ஆரம்பிச்சாங்க, நிறைய ஊழியக்காரங்க அவ்வளோ வல்லமையான ஊழியர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கேயோ வாழ்க்கை போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வாழ்க்கையின் முடிவு மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆசை இருக்குதா உங்களுக்கு? நான் சொல்லும்போது அநேகருடைய முகம் வாடி போச்சு. ஏன்னா சாவை பத்தி நான் பேச வரலைங்க, சாவை பத்தி பேசல. வாழ்க்கை எப்படி இருக்கணும், வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், அதை குறித்த ஒரு சிந்தை நமக்கு இன்னைக்கு கண்டிப்பா வேணும். ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். இந்த ஆசாப் சொன்னது போல, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. எந்த ஒரு டவுட்டும் இல்லாம எபிரேயர் 13:7 வாசிப்போம். வசனத்தை வாசிக்கும் போது உங்க வேதாகமத்தை திறந்து அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாருங்க, நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நல்ல முடிவை உடைய ஒரு மனிதனை பார்க்கவோ கேட்கவோ செய்யும் போது நம்ம உள்ளத்துல ஒரு ஆசை, என்னுடைய முடிவும் இப்படி இருக்க வேண்டுமே. எனக்கு ஒரு எப்போதுமே நான் யூடியூப்ல அதிகமாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் சர்வீஸ் தான் பார்ப்பேன். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப வருடங்களாக நான் பார்ப்பேன். முதல்ல பார்க்குறது ஃபியூனரல் சர்வீஸ்ன்னு தான் போடுவேன். எதற்கென்றால் அங்கு மரிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சாட்சி சொல்லுவாங்க இல்லையா? அந்த சாட்சியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா வாழ்ந்தோம், எனக்குன்னு வாழ்ந்தேன், என் குடும்பத்துக்கு வாழ்ந்தேன்னு இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் சாதாரண மனுஷர்கள், சாதாரண மனுஷிகள். இன்னைக்கு ஒன்று சொல்றேன், அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எவ்வளோ வைத்திருந்தாலும்
கர்த்தருக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் நம்ம கேட்பாரு, உன்னை நம்பி கொடுத்தேனே, திறமையை கொடுத்தேன், தாளந்தை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், சொத்தை கொடுத்தேன், சொகத்தை கொடுத்தேன், எல்லாம் உன்னுடையதாக வச்சு மறித்து விட்டாயா? ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. நம்மிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளை, கிருபைகளை, நம்ம கையில இருக்கிற பணத்தை நம்ம யாருக்காக செலவழிக்கிறோம்? உலகத்து மனிதர்கள் இன்னைக்கு நம்ம சொல்றோம் நம்ம ஆவிக்குரியவன்ட்டு, நம்ம பெந்தைகோஸ்துக்காரன், அபிஷேகம் பெற்றவன். ஆனா சாதாரண உலகத்து மனுஷன் பாருங்க, இன்னைக்கு அவன் 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நினைக்கிறான், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை சிஸ்டர், நல்லது செய்கிறவனுக்கு நல்ல காலம் இல்லை, இருக்கட்டும், இந்த உலகம் சர்டிஃபை பண்ணாம இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையில அநேகரை பார்த்து துக்கப்படுகிற ஒரு காரியத்தை நான் சொல்லியே ஆகணும். ஆண்டவர் உங்களை நம்பி அநேக காரியங்களை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார், நல்ல இருதயத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் அந்த இருதயம் இருக்காது, நல்ல உள்ளத்தை கொடுத்தாரு. ஆனா எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு எனக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்குன்னு வாழ்றோம்னா நம்முடைய முடிவை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயமான நிலையில் நாம் காணப்படுகிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் நீங்க நினைக்கணும், என்னுடைய முடிவு எப்படி இருக்கிறது? தேவனை அறிந்தவர்களுக்கோ அறியாதவர்களோ, இப்ப நீங்க நினைக்கலாம், நான் சொல்றதெல்லாம் ரட்சிக்கப்படாத ஆளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். விசுவாசிகள் என்கிற நிலையில இருக்கிறவர்களுக்கு தான் பேசுறேன், மற்றவர்களுக்கு அல்ல. ரட்சிக்கப்பட்டும் முடிவை குறித்து வாழ்ந்துட்டு போலாம், மனம் போல எப்படி வேணா வாழலான்னு நினைக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் இந்த நாள்ல ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பேச விரும்புறாரு. மோசமான வாழ்க்கையின் முடிவு பரிதாபமான முடிவை தந்தது. ஹல்லேலூயா. நான் இதை சொல்றதுக்காக துக்கப்படுகிறேன். அநேக காரியங்கள்ல நம்ம இந்த காரியத்தை நம்ம யோசிக்கணும். சில காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். எரேமியா 31வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாகும். வாசிக்க கேட்போம். எரேமியா 31:17. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் பகுதி, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட எச்சரிப்பா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய முடிவை பற்றி நமக்கு ஒரு என்னது சொல்லுங்களேன், நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? மகிமையில நான் அவரை சந்திப்பேன். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிப்பேன். ஹல்லேலூயா. சில முடிவை பற்றி சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். பாஸ்டர் கூட நமக்கு செய்தியில் அநேக முறை சொல்லியிருக்காங்க. ஒரு வயசான பாட்டிக்கு உயிரே போகாதான், கடைசியில் என்ன செய்வாங்களாம், கொஞ்சம் பொண்ணை உரசி வாயில் ஊட்டின உடனே என்ன செய்துதான், உயிர் போச்சான். எதுக்கு? அந்த பாட்டிக்கு பொண்ணு 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 பொண்ணுன்னு இருந்துச்சான். நம்ம அப்படி இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு பாட்டி என்ன செய்துச்சான், ஒரு தலையணையை பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சான். சாரி, கேட்டுக்கிட்டே இருந்துதான், அந்த தலையணையை கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு. கடைசியில் அந்த தலையணையை கொடுத்த பிறகுதான் அதை எரிச்சிட்டாங்களாம். எரிக்கும் போது பார்த்தா அதுக்கு உள்ள அவ்வளோ பணம் இருந்துச்சான். பாருங்க, உலகத்தின் முடிவுகள் பலவிதமா இருக்கிறது. கட்டத்திர சபை விசுவாசிகளுடைய முடிவு இப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தான் நம்ம இந்த வார்த்தையில நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் விருதாவா இருக்கக்கூடாது, வேஸ்டா போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் 7 மணிக்கே வந்து முன் வரிசையில் உட்கார்ந்தேனே, ஆண்டவரே என்ன நினச்சிக்கோங்கன்னா, முன் வரிசையில் இருக்கிறவங்கள சொல்லலை, சும்மா சொல்கிறேன். அப்படி போய் நிற்க முடியாது. நம்ம ஓட்டம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உணர்வோடு காணப்படணும்.
என்னுடைய ஓட்டம் எப்படி இருக்குது? அவருக்காக ஓடுகிறேனா? அவருடைய சிந்தையால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? காலையில் எழும்பும் போதே என்ன நினைவோட எழும்புவோம்? இன்னைக்கு என்ன சம்பாதிக்கலாம், இன்னைக்கு எதை சுருட்டலாம், எதை விரிக்கலாம். தவறில்லை, உங்கள் பிஸ்னஸை நல்லா பாருங்க. ஆனால் எண்ணம் எப்போதும், ஆண்டவரே நீர் எப்போ வந்தாலும் நான் உம்மை சந்திக்கணும் ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆயத்தம் வேணும் ஆண்டவரே, நான் உம்மை எதிர்கொண்டு வரணும் ஆண்டவரே. தேவ மனிதர்கள் தங்கள் கடைசி நாளை என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? இது என் மகுடாபிஷேக நாள். அதாவது எனக்கு ஆண்டவர் ராஜ கிரீடம் வச்சு என்ன ராஜாவாய் மாட்டுகிற நாள் என்று சொன்னார்களாம். பயப்படல. ஐயோ செத்துருவேனே, ஐயோ செத்து போறேனே, ஐயோ மரணம் வந்துருதே. சிலர் சாகும்போது அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, ஐயோ அவன் வர்றான், இவன் வர்றான், கருப்பை வர்றான், சோப்பை வர்றான்னு கத்துறாங்க. ஹல்லேலூயா. ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு, இதெல்லாம் திடீர்னுட்டு வர்றதில்லை. நம்ம இருதயம் முழுசும் எது நிறைஞ்சிருக்குதோ அதுதான் கடைசி நேரத்தில் வரும். இயேசு என்கிற உணர்வோடு இருந்தோம் என்றால் இந்த ஞாபகம் போகிற நேரத்துலையும் உள்ளிருந்து அது வரும். என்ன வரும்? இயேசு என்கிற வார்த்தை வரும். இயேசுவை கூப்பிடுவோம். இல்லாமல் எப்போ பார்த்தாலும் உலகத்தையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஞாபகம் போயிடும். ஆனால் எது பார்க்காது. வாயில் வர்ற வார்த்தை, ஏய் அதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை ஊத்து, இதை ஊத்துன்னு தான் ஞாபகம் வரும். இன்னைக்கு பயங்காட்ட நான் வரல, ஒரு நல்ல செய்தியை தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா ஆரம்பிச்ச ஓட்டம் பாதியில் ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. முடிவு என்னவோ போச்சு சிஸ்டர் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் பண்ணுற பிரசங்கங்கள் வீணாக போகக்கூடாது. இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்கிறேன், நமக்குள்ள ஒரு ஆசை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோட முடிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், இன்னைக்கு நான் ரெடியாக இருக்கணும். என்ன நடக்கும் நாளைக்கு நமக்கு தெரியாது. மரித்தவர்கள் எல்லார்ட்டையும் ஆண்டவர் சொல்லிப்போம். அப்படி சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ சூப்பராக இருப்போம் இல்லையா? எங்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நாளைக்கு உனக்கு கடைசி நாள்னா நான் என்ன செஞ்சிருவேன்? எந்த நினைவும் இல்லாமல் ஆண்டவர் சொல்ல மாட்டாரே. அவருக்கு எப்போ அவர் எனக்கு நாள் வச்சிருக்காரோ கூப்பிட்டுருவார். எப்போதும் ரெடியாக இருக்கணும், எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும், எப்போதும் என்னுடைய முடிவை குறித்து நான் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கணும். எரேமியா 17:11 இந்த வசனங்களை எழுதிட்டு வீட்டில் போய் இந்த முடிவை பற்றி கொஞ்சம் யோசிங்க. சிலர் தான் எழுதுறீங்க, மிச்சம் எல்லாரும் மைண்டில் எழுதுறீங்கன்னு நம்புகிறேன். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையங்காத்து குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமா இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் எவனை ஏமாத்தியாவது சம்பாதிச்சிடலாம், எவன் வைத்த கட்டியாவது நம்ம வாழ்ந்தா போதும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் சிலரை குறித்து கூட ஆண்டவர் துக்கப்படுகிற காரியம் உண்டு. அவர்கள் மற்றவனுடையதை அநியாயமா திருடணும், சம்பாதிக்கணும், எடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் கடைசியில் எப்படி இருப்பானா? முட்டாள். மூடன்னா ரொம்ப அழகான வார்த்தையாக இருக்குது. கடைசியில் எப்படி இருப்போம்? முட்டாளாக இருப்போம். அன்பான தேவ பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், சகோதரனோ சகோதரியோ, இந்த நாளில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்மை குறித்து சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சம்பாதிக்கிறத பற்றி யோசிச்சு பாருங்க. நியாயமாக தான் சம்பாதிக்கிறேனா? இந்த பணம் நியாயமாக தான் எனக்கு வருதா? என் பிஸ்னஸில் இது நியாயமாக நான் சம்பாதிக்கிறேனா? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? பழைய காலம் பெந்தேகோஸ்துக்காரன்னா பொய் சொல்ல மாட்டான், அவன் பிஸ்னஸில் உண்மையாக இருப்பான், அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், ஆனால் உண்மையாக இருப்பான்னு. இப்போது சிலர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், அந்த கடைக்கு வேணாலும் போகலாம், இந்த கடைக்கு என்ன செய்யக்கூடாது?
போகக்கூடாது. ஏன்னா இது யாருக்கு கடை? யார் கடை? கிறிஸ்தவனுக்கு கடை, பெந்தேகோஸ்துக்காரனுக்கு கடை. நீங்கள்லாம் உங்களை பற்றி ஒரு நாளும் அப்படி எந்த செய்தியும் வரல, இன்னும் வரக்கூடாதுன்ட்டு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அநியாயமான சம்பாத்தியம் வேண்டாம் பிரியமானவர்களே. முடிவு மூடனாய் முட்டாள்னு ஆண்டவர் சொல்றதா இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஜாக்கிரதை இல்லை என்றால், சங்கீதம் 37:38 வாசிப்போம். சங்கீதம் 37:38. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே. துன்மார்க்கனுடைய முடிவு அது, ஆனா நீதிமானுடைய முடிவு அது அல்ல. இந்த சபையில வந்திருக்கிற நாம் எல்லாரும் யாரு? கரமுயர்த்தி சொல்லுங்க, நீங்க யாரு? விசுவாசத்தோடு சொல்லுங்க, யாரு? நான் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான், நான் நீதிமான். என்னுடைய முடிவு நன்றாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆசைப்படணும். அந்த வார்த்தைக்கு தகுந்தா போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4:17 பாருங்க. இந்த வசனங்கள் நம்மோடு பேசட்டும். ஒரு உற்சாகப்படுத்துகிற பிரசங்கமா இல்லாமல் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், நம்மை ஆண்டவருக்கு நேராக திருப்பும் இந்த வார்த்தைகள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்துக்கு. இந்த காலை வேளையில சபை மக்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். அநேக முறை கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? ஒரு கேள்வியோடு பேதுரு எழுதுறாரு. ஏதாகிலும் காரியத்துல இன்னும் இயேசுவை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாத சிலர் இங்க இருக்கிறீங்க. ஆலயத்துக்கு வருகிறது நல்லது, நல்ல பிரசங்கம் கேட்குறோம், நல்ல பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், போயிடுறோம். ஆனா ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் துன்மார்க்கருடைய முடிவு போல் நம்முடைய முடிவு மாற நேரிடும். இந்த காலை வேளையில மிகவும் அன்போடு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணுன்றத சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எஞ்சியுள்ள நாட்கள் நான் உமக்கென்று வாழ போகிறேன், தைரியமா ஒப்பு கொடுங்க. கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, நான் என்னுடைய முடிவு இப்படி இருக்க வேண்டும். ஸ்தேவானை குறித்து நமக்கு தெரியும். ஸ்தேவான் என்ன சொல்றாரு? சாக போறாரு, கல்லறிகிறான். அட படுபாவிகளா, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், என்னை கல்லறிஞ்சு கொல்றீங்களேன்னு கேட்கல. ஸ்தேவான் சொன்னாரு, இதோ வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதையும் நான் காண்கிறேன். ஆமேன் இல்லையா? ஹல்லேலூயா. ஆசை இருக்குதா? இந்த வசனங்களை தியானிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஒன்னொன்னுக்காக கேட்டேன். ஆண்டவரே, முடிவு சம்பூர்ணமா எனக்கு இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தேவான் சொன்னது போல நான் காண வேண்டும் ஆண்டவரே. எல்லா வயதினரும் நீங்க சொல்லணும். 18 வயசா இருக்கலாம், 30 வயசா இருக்கலாம், 80 வயசா இருக்கலாம். எப்போ ஆண்டவர் அழைப்பார் தெரியாது. உலகத்தின் சம்பவங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது, கடைசி காலம்னு சொல்றோம். ஆண்டவரே, நான் ஸ்தேவான் பார்த்தது போல தூதர்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. அந்த சிங்காசனத்தை பார்க்கணும் ஆண்டவரே. நான் மாட ஆட எருமையை பார்க்கக்கூடாது ஆண்டவரே, கருப்பு சோப்பு புள்ளியை பார்க்கக்கூடாது ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு எழுதி வச்சு வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முதலா நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோபு 8வது அதிகாரம் 7வது வசனத்தை 5 காரியங்களை உங்களோடு இன்னும் வேகமா சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும்.
சம்பூர்ணமா இருக்கணும். பூரணத்தை விட மேல, பூரணமே நிறைவு, சம்பூரணம்னா அதை விட நிறைவு. ஹல்லேலூயா. துக்கம் இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், குறைவு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் அவர் லைஃப் தான். இதெல்லாம் இருக்கும். ஒரு நாள் உயரமா இருப்போம், ஒரு நாள் கீழே இருப்போம், ஒரு நாள் பணம் கொட்டி இருக்கும், ஒரு நாள் குறைவா இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அது இருந்தாலும் என்னுடைய முடிவு, உம்மோடு இருக்கிற உறவு, உமக்காக வாழ்வது, உம்மை நேசிப்பது, உம்மை பின்பற்றுவது சம்பூர்ணமா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோபு சொன்னது போல, யோபுகிட்ட சொல்றாங்க, அதை போல எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய துவக்கம், இந்த நாட்கள் அற்பமா இருக்குதுப்பா. எனக்கு ஒன்றும் இல்லாத நிலையில வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு சுகம் இல்லை, என்னுடைய கையில காசு இல்லை, தொழில் இல்லை, எல்லாம் குறைவோடு நான் வந்திருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையின் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும் ஆண்டவரே, முழுமையா இருக்கணும் ஆண்டவரே, நிறைவா இருக்கணும் ஆண்டவரே. நான் குறைவு, உம்மிடத்துல குறைவுபட்டவளாய் அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம் குறைவுபட்டதாய் அல்ல, சம்பூர்ணமா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரத்தை கீழே போடுங்க. ஓட்டம் முடியும் போது சம்பூர்ணம், அவருடைய திவ்ய சுபாவங்கள் என்னில் காணப்படணும். இன்னைக்கு நமக்கு நிறைய டெஸ்ட் ஆண்டவர் வைக்கிறாரு, நிறைய சோதனைகளை வைக்கிறாரு. எதற்கு தெரியுமா? நம்முடைய சுபாவங்கள் மாறுவதற்கு. பட்ட பாடுகளினாலே இயேசு அவர் பூரணமாய் மாறினார். நம்ம பாடுபட்டதுனால, நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுனால முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல, இயேசுவினுடைய திவ்ய சுபாவங்கள், சகிப்புத்தன்மை, மன்னிப்பு தன்மை, மற்றவர்களை நேசிக்கிற இருதயம், இப்படிப்பட்ட காரியங்கள், ஒத்து போகிற காரியம், விட்டு கொடுக்கிற காரியம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், உங்களை பார்த்து நான் கேட்குறேன், ஆவிக்குரிய சபைக்கு வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆலயத்தில் இருக்கிறோம். நம்மளை பார்த்தா தேவ தூதர்களா நம்ம இருக்கிறோம், அப்படித்தானே? ஆனா வீட்டில் போனா, நாளைக்கு பிஸ்னஸ்ல, நாளைக்கு உங்க வேலையில, தொழில்ல எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்தை நான் பிரதிபலிக்கிறேனா? என்னிலிருந்து அந்த அன்பு வெளிப்படுகிறதா? சில வேளைகளில் அப்படி நியாயமா ரியாக்ட் பண்ண தோணும். ஏன் இவங்க எப்படி செய்யறாங்க? நியாயமா தானே நான் செஞ்சேன். ஆனா ஆண்டவர் அநேக வேளைகளில் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. வேண்டாம், போராட வேண்டாம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் கேட்டேன், நிறைய பேர் கேட்டிருக்கலாம். பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு சின்ன வயசு தான். அவர் ஒரு கான்சர்ட்டு அது நடத்த போகிறாரு. அப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை முடித்து விட்டு ஒரு கான்சர்ட். அப்போ காலையில் அதற்குரிய ஆயத்தங்கள். அன்றைக்கு ஒரு டிவிடி வெளியிட போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த டிவிடி ஒரு காலையில் வரைக்கும் ஒன்றுமே ஆயத்தமாகலை. கடைசியாக அந்த டிவிடி ஒன்று வந்தது. அவர் அதை எடுத்துட்டு ஆலய ஆராதனை முடித்த பிறகு ஒரு தம்பிக்கிட்ட கொடுத்து, அவங்க மீடியா ரூமில் அதை காப்பி பண்ணுற நிறைய மிஷின் இருக்குது. அப்போ அவர் கொடுத்து, இதை போட்டு நீ காப்பி பண்ணி வந்துரு, ஒரு 300 டிவிடி அப்படின்னு சொன்னாராம். அவன் அந்த 300 டிவிடியே காப்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டான். சாயங்காலம் இவர் அந்த கான்சர்ட் நடத்துகிற இடத்துல போய் இருக்கும்போது அந்த தம்பி அந்த 300 டிவிடியும் கொண்டு வந்து அவர் கரத்தில் கொடுத்தானாம். அவர் வாங்கி ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் கான்சர்ட்லாம் முடிச்சு 300 டிவிடியும் போயிடுச்சான். அவர் வீட்டுக்கு வந்து இரவு நேரத்தில் டயர்டாக தூங்கிட்டாராம். நடு இரவு நேரத்தில் முழிப்பு வந்தப்போ அவர் ஃபோனில் கடன்னு மெசேஜ் வர்ற சத்தம் கேட்குதான். அவர் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு மெசேஜும் போடப்பட்டிருந்ததான். ஃபஸ்ட்டு அன்றைக்கி கான்சர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த டிவிடி நாங்கள் வாங்கிட்டு போனோம், 5 நிமிடங்கள் உங்கள் பாட்டு ஓடுச்சு,
அதன் பிறகு தாமஸ் ராஜுடைய மெசேஜ் தான் ஓடுது. ஒருத்தர் போட்டிருக்காரு பார்த்தா 2 பேர் போட்டிருக்காங்க, ஏறக்குறைய 50 பேர் கிட்ட போட்டிருக்காங்களாம். என்னன்னே தெரியாது, என்ன நடந்தது தெரியாது. காலையில் அந்த தம்பியை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த தம்பிகிட்ட கேட்டான். அவன் சொன்னான், நான் சான்ஸே இல்லை பாஸ்டர், நான் ஒன்று முழுசும் இருந்து தான் நான் அதை போட்டேன் அப்படின்னு சொன்னாராம். கேமராவை எல்லாம் பார்க்குறாங்க, ஒன்றுமே தெரியல. அப்போது இவர் சரிப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதனுடைய காரியத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். என்னவென்றால், இந்த பையன் 5 நிமிஷம்தான் இருந்து இந்த டிவிடி ஓடி இருக்குது. அந்த மீடியாவில் இருக்கிற ஒரு தம்பியிடம் கொடுத்துருக்கணும். ஆனால் இவர் என்ன செய்யலை, அந்த தம்பிக்கிட்ட கொடுக்காம இந்த பார்த்த தம்பிகிட்ட கொடுத்துட்டாரு. ஆகவே இந்த தம்பிக்கு வருத்தம் வந்துருச்சு. இவன் என்ன பண்ணான், அந்த 5 நிமிஷம் இவன் போன பிறகு இவன் இந்த லைனையே கட் பண்ணி விட்டுட்டான். அந்த டிவிடியில் என்னன்னா, ஏற்கனவே இருந்த மெசேஜ் பாஸ்டர் தாமஸ் ராஜுடைய மெசேஜ் அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிருமா. ஆகவே அது எல்லாத்துலேயும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போது இவருக்கு ஜோயல் தாமஸ் ராஜு இந்த பையனை விடக்கூடாது, எப்படி இவன்கிட்ட கேட்கணும், என்னை இவ்வளோ காயப்படுத்திட்டான், இவ்வளோ வெட்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவனை தேடிக்கிட்டு இப்படி இருக்கும்போது நான் இதுதான் சொல்ல வருகிறேன். ஆண்டவர் பேசினாராம், ஜோயல் நீ எந்த ஒரு வார்த்தையும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அவனை நீ பார்த்தாலும் ஏன் இப்படி நடந்தது, என்ன செய்த, அது கூட நீ கேட்கக்கூடாது. நீ திட்டாதது மட்டுமல்ல, ஏன்னு கூட கேட்கக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் தேவ மனிதர்களை, தேவ பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறார் பாருங்க. இவர் ஒரு வார்த்தையும் அவனை பார்த்தப்பையும் அன்போடு பேசினாராம், விட்டுட்டாராம். 1 மாதம் கழித்து இந்த தம்பி வந்து ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு, பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, அந்த வருத்தத்தில் நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்களே, வருத்தத்தில் நான் தான் அந்த லைனை கட் பண்ணி விட்டேன் பாஸ்டர் அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்டானான். இந்த மன்னிப்பு கேட்டதையோ இந்த பையன் செய்ததையோ நான் சொல்லலை. பாருங்க, நம்ம சம்பூர்ணமாக்குகிறவர். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்கள் நம்மன்னா என்ன செஞ்சிருப்போம், பிடிச்சி சட்டையை பிடிச்சிட்டு வந்து 10 கேள்வி எப்படி கேட்டிருப்போம் இல்லையா? நியாயம்தானே, அவன் செய்தது எவ்வளோ அநியாயம். ஆனால் ஆண்டவர் சில வேளைகளில் நம்ம வாயை மூட சொல்லிடுவார். எதனால? அவருடைய சுபாவம் என்னில் வெளிப்படும்படியாக, நான் மாறும்படியாக, என்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கிருபையை தாரும் ஆண்டவரே. தேவ சித்தத்தில் நமக்கு பூரணம், அன்பில், விசுவாசத்தில், பாடுகளில் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, முற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற போகிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்ல செய்தி இருந்தால் முடிவை பற்றி பயப்படுத்தி விட்டுட்டு போக நான் வரல. நாம் முற்றிலும் எல்லாவற்றிலும் பிசாசு கொண்டு வருகிற போராட்டத்தில், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வருகிற போராட்டத்தில், இந்த எல்லா காரியத்திலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவனாய், ஜெயம் கொள்ளுகிறவளாய் நான் மாற போகிறேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிட்டீங்களா? ஒரு நிமிஷம் எழுந்துட்டு உட்கார்ந்துடலாமா? அப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? சிலர் அப்படியே இருக்கீங்க, ஆனால் தூங்கலை. ஒரு நிமிஷம் எழுங்களேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சத்தமாக, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும்
சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. ஹல்லேலூயா. நன்றி. உட்காருங்கள். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகலன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். பக்கத்துல ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க. அவங்க முடிவை பத்தி சொல்லாதீங்க. ஏன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்? ஏன் முடிவு சொல்லுங்களேன், பயப்படாம சொல்லுங்க. ஏன் முடிவு? நீங்க பார்க்க தான் போறீங்க சிஸ்டர். என் முடிவு சம்பூர்ணமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன சோர்ந்து போனவளா பாக்குறீங்க, ஆனா என் முடிவு சம்பூர்ணமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. சங்கீதம் 37:37 வாசிப்போம். சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு எப்படிப்பட்டது? சமாதானம். முதலாவது முடிவு எப்படி இருக்கும்னு சொன்னேன்? எழும்புனதுல மறந்துட்டீங்களோ? சம்பூரணம். முதல்ல சொன்னோம் முடிவு சம்பூர்ணம். இப்ப முடிவு என்னது? சமாதானம். சமாதானமான முடிவு. எத்தனை பேருடைய முடிவு அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. கொந்தளிப்பு இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நிறைய பிரச்சனை, அது பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய இருக்கலாம். ஆனா படுக்கும்போது எப்படிதான் வருதோ சிஸ்டர் தூக்கம்? அப்படி சொல்றீங்களா? இல்ல புரண்டு 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 தூக்கம் வர மாட்டேங்குது, எழும்பி நடந்தேன், எழும்பி தண்ணி குடிச்சேன், எழும்பி செய்தேன், அது செய்த, அப்படி இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்றேன், எல்லா பாரத்தையும் வச்சிடணும். ஆண்டவரை நீங்க பார்த்துக்கோங்க, நான் இளைப்பாற போகிறேன், உம்முடைய சமூகத்துல நான் இருக்கிறேன், உம்முடைய மார்பில் சாய்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு ஒரு சமாதானமான இளைப்பாறுதல், முடிவும் சமாதானம். ஹல்லேலூயா. சாக போற நேரத்துல ஐயோ என் பிள்ளைய யாரு பாப்பா, என் பிள்ளைய யாரு பாப்பான், இவங்க பாப்பாங்களா அவங்க பாப்பாங்களா, அது பாப்பா இது அப்படி இல்லை. என்னன்னாலும் அவர் பார்த்து கொள்ளுவார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சீகன் பால்க்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தரங்கம்பாடியில் முதல்ல நம்முடைய வேதாகமம் தமிழில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தவர். அவருடைய 4 வயதில் அவருடைய தாயார் மரிக்க போகிறாங்க. இவருக்கு மேலே 2 குழந்தைகள் எல்லாம் சுற்றி நிற்குது, அழுதுட்டு நிற்கிறாங்க. இவருக்கு என்னன்னே தெரியாது. 4 வயசில் அம்மா மரிக்க போகிறது இவருக்கு தெரியாது. அந்த அம்மா தன்னுடைய கணவன் சீகன் பால்குடைய அப்பாவை கரத்தை பிடிச்சு என்ன சொல்லியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுது? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஒன்று யோசிக்கிறீங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. அவர் சொன்னதை சொல்கிறேன். அந்த அம்மா சொன்னது, கையில் பிடிச்சி கணவனை பார்த்து, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு ஒரே ஒரு காரியம் என்கிட்ட சொல்லுங்க, ஒத்துக்கோங்க. கையை பிடிச்சி கேட்குறா, என்னம்மா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இந்த சீகன் பால்க்க ஒரு மிஷினரியாக நீங்கள் உருவாக்கி அவனை தேசங்களுக்கு அனுப்புவீங்களா? ஹல்லேலூயா. ஒரு தாயினுடைய முடிவு நேரத்தில் அவ உள்ளத்தின் ஆசையை பாருங்க. எப்படியா வளர்த்துருங்க, படிக்க வச்சிருங்க, எங்கேயும் விட்டுறாதீங்க. ஒன்றும் கேட்கல. 4 வயது குழந்தைய பிடிச்சி தகப்பன்கிட்ட கேட்குறா தாய், இந்த சீகன் பால்க்க ஒரு மிஷினரியா வளர்ப்பீங்களா? ஒரு மிஷினரியா அவன் போவானா? அதற்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? தகப்பன் மகன் கையையும் பிடிச்சாராம்.
மனைவி கையை சேர்த்து 3 கரங்களையும் கோர்த்து கொண்டு மனைவியிடத்துல சொன்னானா, உண்மையாகவே நான் அதை செய்வேன், நான் என் மகனை நான் மிஷனரியா அனுப்புவேன். அன்று முதல் அதற்காகவே பிரயாசப்பட்டார். அதே சீகன் பால்க்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்ன முடிவு நம்மகிட்ட இருக்குது? சிலருக்கு சமாதானமே இருக்காது. என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு அவன் பேசினான் பாரு என்ன, அதுதான் இரவு நேரம் முழுசும் ஓடும் தலையில. சாவுற நேரமும் செத்தாலும் சொல்லி முடியுங்களேன், செத்தாலும் அவன் வாசப்படி மிதிக்க மாட்டேன், அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், அவட்ட பேச மாட்டேன். செத்த பிறகு நீ யார்கிட்ட பேச போற? யார் வாசப்படி முழிக்க முடியும்? எங்க என்ன பேசுறோன்னு தெரியாம செத்தாலும் பேச மாட்டேன். அக்கா வேற எல்லாம் சொல்லுங்க, நான் கீழ்ப்படிவேன் உங்களுக்கு. ஆனா எனக்கு அக்கா இருக்காளே, இவகிட்ட மட்டும் பேசுறது, என் மருமக இருக்காளே, என் மாமியார் இருக்கா, வேண்டாம். முடிவு சமாதானமா. ஆண்டவர் அழைக்கும் போது யாவரோடும் சமாதானத்தோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அழைக்கிற நாள் சொல்ல மாட்டாரு, ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்னைக்கு ரெடி ஆயிக்கலாம் சிஸ்டர், அன்னைக்கு போய் எப்படியாவது அவர்கிட்ட சமாதானம் ஆயிக்கலான்னு அன்னைக்கு சொல்ல மாட்டாரு, திடீர்னு கூப்பிட்டுருவாரு. அப்ப எப்பயுமே எதை தான் நினைச்சிட்டு இருக்கணும்? நம்ம முடிவு சமாதானமா இருக்கணும். இந்த கோபம், வைராக்கியம். வேதத்துல உசியான்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் ரொம்ப அந்த பகுதிகளை வாசிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை, வார்த்தையில் சொல்லி விட்டுறேன். அந்த ராஜா அவனுக்கு பயங்கரமான வைராக்கியம், கோபம். அதனால அந்த வைராக்கியத்தினால அவன் என்ன செய்தான் தெரியுமா? அது வரைக்கும் நல்லா இருந்தான், ஆனால் அவன் அவ்வளோ கோபத்தைப்பட்டான். அதே நிமிடத்தில் அவன் நெத்தியில குஷ்டரோகம் வந்தது, சரீரம் முழுசும் குஷ்டரோகம் பிடித்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குஷ்டரோகம் வரும்னு சொல்ல வரல நான் உங்களுக்கு. சமாதானம் முடிவில் நம்ம சமாதானமா, ஒரு கோபம் இல்லாமல் சண்டை இல்லாமல் நம்ம மாறணும்னா அன்பு சமாதானம் பெருகட்டும். இப்போதே இன்னைக்கு போகும்போதே யோசிச்சுட்டு போங்க, எப்படி இவங்க வீட்டுக்கு போகிறது? யாரையா கூட்டிகிட்டு போங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு மகளிர் தினமாக இருக்குது, அக்கா வீட்டில் போய் ஒரு வாழ்த்து சொல்லுவோன்னு போங்க. ஏதோ ஒரு முறையில் சமாதானம், சமாதானத்தின் தேவன். சிலர் சர்ச்சிலே நான் பார்ப்பேன், பார்த்தா தெரியாத மாதிரி, ஆனால் ஆவிக்குரியவங்க தான். ஏன்னா ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு வைராக்கியம். வேண்டாம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல உண்மையை சொல்ல முடியுமா? யாவரோடு நான் சமாதானமாக இருக்கிறேன்னு நல்லா போய் சொல்லிடுவோம். வேண்டாம், கையை கீழே போடுவோம், பிறகு சமாளிச்சுக்கலாம், அக்கா கேட்குறப்ப கையை தூக்கிக்கலாம், பிறகு ஏதாவது செய்துக்கலாம். வேண்டாம். ரெண்டாவது முடிவு எப்படி இருக்கணும்? முதல்ல முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும், ரெண்டாவது முடிவு சமாதானமாக இருக்கணும். அடுத்தது எண்ணாகமம் 23:10 வாசிப்போம். எண்ணாகமம் 23:10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பாங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. என் முடிவு அவன் முடிவை போல் இருப்பதாக. என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. நீதிமானை போல நாம் மரிக்கணும். இது சொன்னது யார் தெரியுமா உங்களுக்கு? பிலேயாம். ஆனா ஜெபம் பண்ணனாலே தவிர முடிவு பரிதாபமாய் முடிஞ்சு போச்சு. நீதிமானை போல அவனுடைய முடிவு காணப்படலை. அவன் பணத்துக்காக ஆசைப்பட்டு ஆண்டவர் சொன்னதை செய்யாம மனுஷன் பின்னால போய் மடிந்து போனான். ஆனா இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை ஏசாயா 57:1 பார்க்கிறோம். சீக்கிரமா நான் முடித்து விடுகிறேன். ஏசாயா 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும்
தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நீதிமானை போல நாம் மரிக்க வேண்டும். நீதிமொழிகள் 14:32 நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? ஆமேன் வரல, அல்லேலூயா வரல, டவுட் தான் இல்லையா? நம்முடைய மரணத்தை குறித்து நான் இன்னைக்குனாலும் போவேன் சிஸ்டர், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆண்டவரோட நான் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் போய் ஜெபம் பண்ணணும் பிரியமானவர்களே. நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். வேதத்தில் ஒரே ஒரு நீதிமான், அவன் என்ன செய்தான்றத வார்த்தையில் சொல்கிறேன். மத்தேயு 1:19 அந்த நீதிமான் வேற யாரும் இல்லை, இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு. அவன் நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த விரும்பாமல், யார் மனதில்லாமல், யார? மரியாள. அப்ப நீதிமான் என்கிறவன் நிறைய நீதிமானை குறித்து சொல்லியிருக்கு. இந்த காரியத்தை நான் உங்களோட சொல்றேன். நீதிமான் என்கிறவன் யாரு? மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டான். தேவ ஜனத்துக்கு அன்பான ஒரு ஆலோசனை சொல்றேன். சிலருக்கு அப்படியே அது ஒரு பழக்கம், யாரையாவது அவமானப்படுத்துறது. உண்மையா இருந்தால் மற்றவர்களை அவமானப்படுத்தாத ஒரு கிருபை ஆண்டவரை என்னை நீதிமானாய் காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. கடைசியாக சொல்றேன், தானியேல் 12வது அதிகாரம் 13வது வசனம். தானியேல் 12:13 நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். என்ன ஒரு முடிவுன்னா, இளைப்பாறுகிற ஒரு முடிவு. ஹல்லேலூயா. நம்ம பிரயாசங்களை விட்டு, நம்ம பிரச்சனையை விட்டு, எல்லாத்த விட்டு, நம்முடைய சரீர வியாதியை விட்டு நம்ம இளைப்பாறுகிற ஒரு முடிவு. ஹல்லேலூயா. வேகமா சொல்லுவோம். முதலாவது என்ன முடிவு? சம்பூர்ணமான முடிவு. சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது வெரி குட். மூன்றாவது நீதிமானுடைய முடிவு. நான்காவது இளைப்பாறுகிற முடிவு. ஹல்லேலூயா. ஆசாப் சொன்னது போல எல்லாரும் கண்களை மூடுவோமா? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் சேர்த்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம்.